ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா திருக்காட்டுப்பள்ளியில் இருக்கோம். ஒரு ஃப்ரெண்டோட மேரேஜுக்காக வந்தோம். ஸோ மேரேஜ் முடிச்சுட்டு அப்படியே பக்கத்துலேயே பூண்டி மாதா கோயில் இருக்குது, அங்கே போகலான்னு பிளான் பண்ணியிருக்கோம். பட் மேரேஜுக்கு வந்த இடத்துல லொக்கேஷன் செம்மையாக இருந்துச்சு. ஸோ ஃபுல்லாக பச்சை பசேல்னு. ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா பூண்டி மாதா கோயில் கல்லணை கிட்டே இருக்குது. இதோட அருமை பெருமைகள் என்னென்னா, இதுக்குள்ள பார்த்தீங்கன்னா புறாலாம் இருக்குது. புறா, கிளி, ஒரு கிளியெல்லாம் இருக்குது. பூண்டி மாதா கோயில் சொல்கிறா, ஏதாவது சொல்கிறா பூண்டி மாதா கோயில் பற்றி. It's the biggest temple in Tamil Nadu, Tiruchirappalli district. It's a very famous and acknowledgement. சேவியர் லூர்து சாமி. ஸோ பூண்டி மாதா கோயிலுக்குள்ளே கொஞ்ச நேரம் தரிசித்துட்டு போவோம். எல்லாம் மெழுகுவர்த்தி ஏற்றிடுமா. இது பெரிய விளக்கு. இது பூண்டி மாதா ஆலயம். பக்கத்துல இருந்து ஜெபிக்கிறவங்க பாதத்தை தொட்டு பூஜை பண்ணிட்டு போவாங்க. யார் இதுதான் பூண்டி மாதா. அங்க வெளியே இருந்து இதுக்குள்ள என்ட்ரன்ஸ். அது இது ஆசீர் வழங்கும் இடம், பிளஸிங் ஹால். அதுக்கு பக்கத்துல சும்மா சின்னதா ஒரு 10 இது போட்டிருக்காங்க. அடுத்து இதுதான் ஹோல் சர்ச்சு. இந்த சர்ச்சுக்குள்ள அவர் இங்க ஆல்ரெடி இருந்த ஒரு ஃபாதர் இறந்து போயிருக்காரு. அவர் பேர் லூர்து அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அவரோட சமாதி உள்ளதா இருக்கு. பட் ஆனால் இங்க வந்தவங்க எல்லாம் சமாதின்னு சொல்ல மாட்டாங்க. அதை இவரோட தாத்தா இங்க இருந்தவர். இவங்க அப்பா எப்பவுமே வேளாங்கண்ணிக்கு ஃபர்ஸ்ட் அங்க போய் பிளஸிங்ஸ் பண்ணிட்டு மறுபடியும் இங்க பிளஸிங் வாங்கிக்குவாங்க. ஸோ எல்லாருமே வேளாங்கண்ணி போயிட்டு பூண்டி மாதா கோயில் வருவாங்க. அடுத்து இதுக்குள்ளே பாத்தீங்கன்னா ஒரு குகை இருக்கு. இப்ப இந்த வெள்ளை சட்டை ஒருத்தன் பாருங்க, இவனுக்கு அந்த குகைக்குள்ள போய் பார்த்தே ஆகணும். ஸோ உங்களுக்கு ஒரு குகை காமிச்சல, அந்த குகைக்குள்ள தான் இருக்கும். அந்த குகைக்குள்ள எப்படி இருக்கு என்னங்கிறதையும் சாமா இவங்க 2 பேரும் ஸ்னாப் போடுவாங்க. அதனால எங்க போனாலும் போனதுக்கு வேலை வாங்க. இப்படி இருக்கலாம்ல. அடுத்து சமாரியா நாட்டிலிருந்து கலிலேயா நாட்டிற்குள் நுழைகிறோம். இயேசு கலிலேயாவில் இருந்துதான் அழைக்கப்பட்டார். அங்குதான் இயேசு வளர்ந்தார், பயின்றார். அவருடைய பணியில் இங்குதான் அதிகமாக இடம்பெற்றது. கலிலேயாவில் நாசரேத் என்பது சிறிய கிராமம். இங்குதான் இயேசு வளர்ந்தார். அவரது வளர்ப்பு கல்வியின் தொழிலான தச்சை தொழில் தானும் சேர்ந்து செய்தார். அவரின் நச்சுப்படத்தை தான் நாம் இப்போது பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கலிலேயா நாட்டில் இயேசுவின் வாழ்வில் இடம் பிடித்த மற்றொரு முக்கியமான நகரம் அந்த புதுமைகளை பார்த்த நகரம், அவரின் கண்டிப்புக்கு உள்ளான நகரம் இது. இயேசு இங்கு சிறிது காலமும் வாழ்ந்திருக்கின்றார். இயேசு கபர்நகூம் ஜெபக்கூடத்தில் விவிலிய சுருளை வாசிக்கும் காட்சித்தான் நீங்கள் இப்போது காண்பதா. இப்போது கபர்நகூம் நகரிலிருந்து கலிலேய கடலோரமாய் நகர்ந்து வந்தோம். கலிலேய கடலில் மலை வீசி மீன் பிடித்த மீனவர் 20 படகில் இயேசு அமர்ந்திருக்கிறார். இரவு முழுவதும் பாடுபட்டும் அவர்களும் அனைத்தையும் விட்டுவிட்டு இயேசுவை பின்பற்றினார். இயேசுவின் வல்லமையை சந்தித்த மற்றொரு இடம் கானா என்ற கிராமம். இயேசுவும் அவரின் அன்னை மரியாவும் ஒன்றே ஒரு புதுமையை நிகழ்த்திய இடம் இது. திருமண விரும்பில் ரசம் தீர்ந்து போட்ட திருமண வீட்டாருக்கு அவமான இழுக்கு ஏற்படாத தண்ணீரை காட்சி ரசமாக மாற்றி அவரோட ஹோல் ஸ்டோரியை சொல்ற மாதிரி இருக்கும். அதே மாதிரி ஆடியோல அவரோட ஹோல் ஸ்டோரி என்னன்னு சொல்லிட்டு இருப்பாங்க. ஸோ அந்த ஒவ்வொரு ஸ்டோரியிலையும் என்னென்ன கதைங்கிறத ஒரு படம் மூலியமா
அப்படியே எக்ஸ்பிளைன் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ இது ஒவ்வொரு அவருக்கு படகு போனது, ஸோ அந்த ரொம்ப இடத்துல தொழில் பண்ணது இருக்கும். ஸோ ஒரு மாதிரி ஸோ இதுதான் அவரோட லாஸ்ட் லைஃப். அவர் சிலுவையில் அறையப்பட்டது. ஸோ அதை ஒரு ஸ்டாச்சுவா வச்சு சாமி கடைசியா நம்ம ஃப்ரெண்ட் எல்லாரும் அவரோட ஆசீர்வாதம் வாங்கிட்டாங்க. ரெங்கர் உள்ள வந்து பார்க்க ஆசைப்பட்டாப்ல, அவரோட ஆசை நிறைவேறிச்சு. இங்க சிலுவையில் அறையப்படுறாரு. ஸோ சிலுவையில் அரைஞ்சதுக்கு அப்புறம் சொல்லு மாயமாயிருவார். ரிவ்யூ கேட்போம். ரெங்கர் எப்படி இருந்துச்சு உள்ள போக? ஜாலியா? இது வந்து பூண்டிமதா பசிலிக்கான்னு சொல்லுவாங்க. பசிலிக்காங்கிறது ஒரு 4-5 இடத்தோட ஹெட்டு. ஸோ இது பூண்டிமதா பசிலிக்காங்கிறது. இதோட ஹெட் வந்து எந்த ஏரியாவில் இருக்கு? கும்பகோணத்தில் இருக்கு. ஸோ இங்கே வந்து திருப்பதி கருத்துக்கள் எழுதுமுடனா நம்ம அந்த பேர் வைக்கிறது, அந்த மாதிரி வேண்டுதல் வச்சு இது பண்றதுக்கு இங்க ப்ரேயர் ரெக்வஸ்ட்டுக்கு இங்க மெழுகுதிரி வாங்கி நம்ம அங்க உள்ள பார்த்தோம். ஸோ அங்க மாதிரி ஏற்றிக்கலாம். அது வந்து அவங்களோட வேண்டுதல் நிறைவேறிச்சுன்னா, இல்லாட்டி வேண்டுதல் வச்சாங்கன்னா மெழுகுவர்த்தி ஏற்றுவாங்க. ஸோ இங்க வந்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கு. எல்லாமே ஒரு மன அமைதியா இருக்கு. அவ்வளவுதாங்க. இது பாத்தீங்கன்னா பூண்டிமதாவோட ஸ்டேஷனரி ஐட்டம்ஸ். ஸோ இங்க வந்து என்னென்ன இருக்குன்னா விளையாட்டு பொம்மைகள், இயேசுவோட ஸ்டாச்சு. ஸோ பாத்தீங்கன்னா அந்த பிள்ளைகளுக்கான பொம்மைகள், திங்ஸ், இது போன்ற அனைத்து பொருளும் இங்கே வாங்கலாம். ஜெப மாலைகள், நான் அவரை பார்த்துட்டு இருக்காங்க, சிறப்பு சப்பா. நீங்க வீடு எடுத்துட்டீங்களா? உள்ள வந்து தேவடைய ஆலயத்துல வாசம் வைக்கிறாரு. தேவடைய ஆலயம் முன்னாடி இருக்குது. நீங்களே இந்த ஆலயம் வாசம் இருக்கு. லோட் நோட்டஸ் ஸ்டேஷனரி ஐட்டம்ஸ் இதெல்லாம் இருக்கு. ஃப்ரெண்ட்ஸு இவர் பேர் வந்து சேமுவல் பேர் என்னடா? ஸோ இவர் வந்து கிறிஸ்டியன். ஸோ நமக்கு வந்து எம்மதம் சம்மதங்கிற மாதிரி எல்லாருமே ஃப்ரெண்ட்ஸு. சரி அப்படியே உங்களுக்கு வந்தோம், ஒரு கல்யாணத்துக்கு வந்தோம், அப்படியே போங்கிறதான். இப்போ இதில் வந்து இல்லை நான் அந்த கோயிலுக்கு வரமாட்டேன், இந்த கோயிலுக்கு வரமாட்டேன் அப்படின்னா இல்லை, எல்லாரும் போகிறோம். அதனால யாரும் பிரித்து பார்க்க மாட்டாங்க. என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே யாரும் பிரித்து பார்க்க மாட்டாங்க. ஸோ வந்தோம், கோயிலை சுற்றி பார்த்தோம், ஒரு பிளெஸ்ஸிங்ஸ் கிடைச்ச மாதிரி. சரி அப்படியே கிளம்புவோம் அப்படின்னு கிளம்பும்போது சர்ச்சுக்கு முன்னாடி எல்லோரும் ஒரு குரூப்பாக ஒரு ஃபோட்டோ எடுத்துக்குவோம் அப்படின்ட்டு ஃபோட்டோ எடுத்துகிட்டு மறுபடியும் வண்டியை எடுத்துகிட்டு கிளம்பியாச்சு. ஸோ போசூர் வண்டி, சாம் வண்டி, நான் ஒரு வண்டி. ஸோ ரெங்கரு, பரத்து, அவங்க 2 பேரும் ஒரு வண்டியில் வந்துட்டு, நானும் சாம் ஒரு வண்டி. அப்படியே வண்டியில் வந்துட்டு இருக்கும்போதே 2 சைடு, இந்த ரோட்டுக்கு இந்த சைடு பார்த்தோன்னா கல்லணை தண்ணி வர ஆறு, இந்த சைடு பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே அப்படியே அந்த நெல் போட்டு பச்சை பசேல்னு ஃபுல்லாக அது பார்க்குறக்கே அப்படியே நல்லா இருந்துச்சு. வண்டியில் வர்றதுக்கும் பார்த்துக்கிட்டே அப்படியே வர்றதுக்கு சூப்பராக இருந்துச்சு. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். பாய்.